எங்க உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சொந்தமாக கார் வைத்து ஓட்டி வரும் விஜயபாஸ்கர் சவாரிக்கு சென்ற இடத்தில் திருவதிகையைச் சேர்ந்த ஆயிஷா பேகத்தை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு நாளடைவில் காதலாக மாறியது. காதலுக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு வந்ததால் வீட்டை விட்டு வெளியேறிய ஆயிஷா விழுப்புரத்தில் வைத்து விஜயபாஸ்கரை சனிக்கிழமை திருமணம் செய்து கொண்டார். இதனை தெரிந்து கொண்ட ஆயிஷாவின் பெற்றோர் பன்ருட்டி காவல் நிலையத்திற்கு சென்று மகளை காணவில்லை என புகார் அளித்தனர். போலீசார் விசாரணை நடத்தி புதுமண ஜோடியை தேடி கண்டுபிடித்து சனிக்கிழமை இரவில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். பெண்ணின் தரப்பினர் அதிக அளவில் திரண்டு வந்து திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் போலீசார். அப்போது காதல் திருமணம் செய்து கொண்ட விஜயபாஸ்கருடனே தான் செல்வதாக தெரிவித்தார் ஆயிஷா பேகம். இருவரும் திருமண வயதை அடைந்திருந்ததால் அவர்களது முடிவே இறுதியானது என தெரிவித்த போலீசார் ஆயிஷாவை விஜயபாஸ்கருடன் அனுப்பி வைத்தனர். ஆனால் தங்களை ஆயிஷாவுடன் பேசுவதற்கு போலீசார் குறைந்த நேரமே கொடுத்ததாகவும் கூடுதல் நேரம் கொடுத்திருந்தால் மகள் தங்களுடன் வந்திருப்பார் என பெற்றோர் ஆதங்கத்துடன் கூறினர். இதனையடுத்து ஆயிஷாவின் பெற்றோருக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினர் திரண்டு இரவு 11 மணி அளவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெண்ணுடன் பேசுவதற்கு காலையில் ஏற்பாடு செய்வதாக போலீசார் தெரிவித்ததை தொடர்ந்து நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் மறியல் கைவிடப்பட்டது. பொண்ணும் பையனும் தனித்தனியா இருப்பாங்கன்ற உத்தரவாதத்தை எஸ்பி கொடுத்தாதுன்ற நம்பிக்கையில நம்ம இங்கேருந்து கலைவோம். நாளை காலையில 9 மணிக்கு பொண்ணு தரப்புல உள்ளவங்க பொண்ணுகிட்ட தனியா பேசுறதுக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பொண்ணுடைய முடிவுப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைக்கு எல்லாரும் கட்டுப்படுறதாக நாங்களும் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த நிலையில் பன்ருட்டி காவல் நிலையம் சென்றால் பாதுகாப்பு இருக்காது என கருதிய புதுமண ஜோடியினர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தனர். தகவல் அறிந்த பெண்ணின் தரப்பினர் எஸ்பி அலுவலகம் சென்று ஆயிஷாவுடன் பேச வேண்டும் என வலியுறுத்தினர். அங்கு ஒரு டிஎஸ்பி தலைமையில் பெண் மற்றும் மாப்பிள்ளை வீட்டார் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஏறத்தாழ 3 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பெண்ணின் உறவினர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் ஆயிஷா தனது கணவருடன் செல்வதில் உறுதியாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இரவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காவல் நிலையத்தில் வைத்தே தன்னுடைய கழுத்தை உறவினர்கள் நெரித்ததாக தெரிவித்த ஆயிஷா தங்களது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். பண்ருட்டி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே பேசினாங்க. அண்ணன் அப்பா எல்லாருமே பேசினாங்க. நான் இவன் விஜய் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்னை கழுத்தை பிடிச்சி இது பண்ணாங்க. நான் ஹாஸ்பிட்டல் நேற்று நைட்டு போயிட்டு தான் வந்தேன். சாலை மறியெல்லாம் பண்ணுறாங்க. நான் விருப்பப்பட்டு தான் இவனோட போனேன். என்னை யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. இப்போ நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கிறோம். நேற்று நைட்டே எங்களை கூப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு வரல. இப்போ வந்திருக்கிறோம். நாங்கள் 2 பேருமே மேஜர் தான். எங்க உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுங்க. அதனால எஸ்பி கிட்ட வந்திருக்கிறோம். எங்க உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு. பேச்சுவார்த்தையின் முடிவில் ஆயிஷாவை அவரது கணவர் விஜயபாஸ்கருடன் பாதுகாப்பாக காரில் ஏற்றி போலீசார் அனுப்பி வைத்தனர்.
பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசி ராஜா.